அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக என்றென்றைக்கும் உங்களுடன் சேர்ந்து பணியாற்றுவேன். என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் சமத்துவம் பேசிக்கொண்டு சமத்துவ திராவிடமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை பறித்து கொண்டு இன்றைக்கு நிராகரிப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கொள்ளை மிகப்பெரிய அளவில், அதிலும் நியாய விலைக்கடையில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பொருட்கள் அனைத்துமே இன்றைக்கு அரிசிகள் செறிவூட்டப்பட்ட, அதிலும் விஷத்தன்மையுள்ள பிளாஸ்டிக் அரிசியை கொண்டு வந்து மக்களிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கும் அவல நிலை. பலமுறை இதை பற்றி மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் விண்ணப்பமாக கொடுத்தும் இதை பற்றி கண்டுகொள்ளாமல் ஆட்சி மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பணக்கார வர்க்கங்களுக்கு கைக்கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏழை எளிய மக்களுடைய அனைத்து திட்டங்களையும் பறித்து கொண்டு, அவர்களுடைய அனைத்து திட்டங்களையும் முடக்கி கொண்டும் இன்றைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரமே இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கிறது. அனைத்து திட்டங்களையும் முடக்கி கொண்டு வெறும் திட்டங்களாக மட்டுமே இருக்கிறது. அதை செயல்பாட்டில் கொண்டு வராமல் ஊடகங்கள் வழியாக வெறும் கண் துடைப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் இன்றைக்கு டிஜிட்டலாக ஆக்கப்பட்டு மக்களுக்குரிய திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல், நியாய விலை அட்டையின் பேரில் அவர்கள் வைத்திருக்கும் அந்த அட்டை எந்த ஒரு பரிவர்த்தனை செய்தாலும் அதை பற்றி தெரியாத மக்களுக்கு இவர்கள் அடிக்கும் கொள்ளை மிக பெரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் மக்களுக்கு எளிமையான முறையில் அவர்களுடைய கையெழுத்து தெளிவாக தெரிந்தது, மக்களுக்கும் இயல்பாக புரிந்தது. ஆனால் இன்றைய சூழல் மிகப்பெரிய ஒரு கடினமான காரியமாக போய்கொண்டிருக்கிறது. மக்களுக்குரிய திட்டத்தை மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு முழுமையாக இல்லை. நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக மீண்டும் ஆட்சி அமைக்கும். இந்த திட்டங்கள் அனைத்துமே மக்களுக்கு முறைப்படுத்தி, அனைத்து திட்டங்களும் நியாயமான விலையில், மக்களுக்கு குறைந்த விலையில் இந்த அரிசிகள் அனைத்துமே இலவசமாக கொண்டு வந்து சேர்க்கப்படும். அது மட்டும் இல்லை, நியாய விலைக்கடையில் அனைத்து விவசாய மக்களிடமிருந்து கொள்முதல் செய்து நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் கொண்டு வந்து சேர்க்கப்படும். இதை அனைத்துமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இதை அனைத்தும் செயல்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.